அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று அமாவாசை விரத நாள். பித்ருக்களை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் அனுகிரகம் கிடைக்கவும், வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மாசி மாதம் 27ஆம் நாள். இன்று மாலை 3:39 வரை அமாவாசை திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலை 4:50 வரை சதய நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 4:50 வரை அமிர்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் காலை 6:25 வரை மரண யோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று முழுநாளும் சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துக்கு இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும். இன்று குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களை, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். வீட்டிலே சில பொருட்களை வைத்துவிட்டு சங்கடம் படுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் மற்றும் டிராவல்ஸ் டூர்ஸ் நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. ரிஷப ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் பெறுவீர்கள். விளையாட்டுத்துறை வீரர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சலூன், பியூட்டி பார்லர் மற்றும் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு புது கிளையன்ட்ஸ் கிடைப்பார்கள். புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுன ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் விலகும். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் குறையும். ஊழியர்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே போல் இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஷாப்பிங் செய்வதற்கான அனுகூலம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி அன்பர்களே,
கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. அலர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் பயணங்கள் ஏற்படும். அதே போல வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகமில்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய சொந்த செலவுகள், ஓன் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரச்சனைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சகோதரிகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பழைய நினைவுகளை நினைத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரியவர்கள் முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். திடீர் பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல வரன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. துலா ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலங்களை தருகின்ற நாள். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிப்ளமா படித்த மாணவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அனுகூலமான செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4.
வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களை நினைத்ததை முடிக்கும் நாள். மனதிலே புது எண்ணங்கள் வரும், புது சிந்தனைகள் வரும், அதை செயல்படுத்தி காட்டுவீர்கள். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷம் அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ வியாபாரம், பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு இஷ்டமான ஆபரணங்கள், ஆடைகள் வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல கடன் விஷயத்திலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மகர ராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சொத்து பிரச்சனையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தடைகள் விலகும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று அரசு ஊழியர்களுக்கு திடீர் பொறுப்புகள் வந்து சேரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் வாகனத்தில் செல்வது நல்லது. இன்று ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், வீடியோ ரெக்கார்டிங் செய்பவர்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் சினிமா, சின்னத்துறை கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பொது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. குடும்பத்திலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள், குழந்தைகளாலும் சில தொல்லைகள் வரும். நிறைய செலவுகள் காத்திருக்கின்றன. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு கூடுதலாக வாங்காமல் இருப்பது நல்லது. இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில காலதாமதங்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி கோச்சார பலன்களை அடிப்படையாக கொண்டு தகுந்த பரிகாரங்களை தகுந்த ஜோசியர்களிடம் மூலமாக காண்பித்து செய்வது நல்ல பலன்களை தரும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வளங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ நடராஜ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.